அந்த 15 நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வர்ற போது என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை கேட்குறாரு. அப்பா சொத்தெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காரு ஃபஸ்ட்டு ஓ! கேள்வி. அப்போ பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, சொத்தை பற்றியெல்லாம் அப்பா அம்மா வந்து எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. சொத்து இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் எங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்கிறத உடனே வாங்கி பண்ணி கொடுத்துருவாங்க. தருவாங்க. அவ்வளோதான். அதனால் நாங்கள் அந்த சொத்துக்குள்ளே போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கா. அடுத்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு. நான் அப்பா கையெழுத்து கூப்பிட்டு கேட்டாருன்னா போட்டுருவியான்னு. நான் போட்டுருவேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டிருக்காரு. அப்பாவுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. என் மேலே அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்பாவுக்கு என்னை பற்றி புரியும். அப்பா என்ன செஞ்சாலும் அது என்னுடைய நன்மைக்காக தான் இருக்குன்ட்டு நான் வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கடுத்த கேள்வி கேட்குறாரு. நான் கையெழுத்து கேட்டால் போட்டுருவேன்னு. இல்லை போட மாட்டேங்கன்னு. ஏன் அப்படிங்கங்க. நீங்கள் ஒன்றும் என்னை புரிஞ்சுக்கல. நானும் உங்களை ஒன்றும் புரிஞ்சுக்கல. நீங்கள் எனக்கு ஹோப் கொடுக்கல, நம்பிக்கை கொடுக்கல எனக்கு. நம்பிக்கை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டாலும் நான் கையெழுத்து போட்டுருவேன் அப்படின்னு இருக்காங்க.